7ஆம் வகுப்பிற்கான ஆசிரியர் தகுதி தேர்வை நோக்கி ரொம்ப முக்கியமான முழு மாதிரி தேர்வை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 6th புக்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு 7ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வினா ப்ளஸ் அந்த வினா சம்மந்தப்பட்ட கூடுதல் தகவல்கள், ஸோ நிறைய முக்கியமான தகவலையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அருள்நெறி அறிவை திரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் இந்த பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ, அதாவது நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. இரண்டாவது வினா, நெறி என்னும் சொல்லின் பொருள் யாது? நெறி என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆ, நெறி என்றால் வழி. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அதாவது அருள்நெறி அறிவை திரளாகும் அப்படிங்கிற அந்த பாடல் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வந்து பாடியிருப்பாரு. இது எங்கள் தமிழ் என்ற கவிதை பேழையில் இந்த பாட்டு வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ் மொழி அருள் நெறிகள் நிரம்பிய அறிவை தரும் என்றும் அதுவே தமிழர்களின் குரலாக ஒலிக்கும் என்றும் கவிஞர் பாடுறாரு. இவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இவர் காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டதால காந்திய கவிஞர் என்றும் போற்றப்படுகிறார். ரொம்ப முக்கியம், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் இவரே. அடுத்து இரண்டாவதுனா, நெறி என்றால் வழி என்று பொருள். ஸோ இதில் தமிழ் மொழி மனிதர்களை நல்வழிப்படுத்துவதற்கு உதவும் ஒரு அற வழியாக திகழ்கிறது என்பதை விளக்கவே கவிஞர் இந்த சொல்லை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ போட்டித் தேர்வுகளில் இந்த சொற்பொருள், அதாவது நெறி வழிங்கிறது ரொம்ப முக்கியமாக அதிக டைம் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்தது மூன்றாவது வினா, காடு என்ற கவிதை பகுதியில் வரும் வாழைக்கன்று ஈன்றது என்பதில் ஈன்றது என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தந்தது. அடுத்த நான்காவது வினா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்? ஸோ எக்ஸ்பிளனேஷன்லேயே பார்த்துருப்போம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. காடு என்ற கவிதை பகுதியில், அதாவது இது எந்த பாடலில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் சுரதா எழுதிய காடு அப்படிங்கிற பாடலில் வந்து இடம்பெற்றிருக்கும். காட்டின் இயற்கை எழிலை விவரிக்கும் போது வாழைக்கன்று ஈன்றது என்ற வரி வருது. ஸோ இங்கு ஈன்றது அப்படிங்கிறது சொல்லுக்கு பெற்றெடுத்தது அல்லது தந்தது என்று பொருள். விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தங்களின் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதை உணர்த்த இந்த சொல் இலக்கியங்கள் பரவலாக வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து நான்காவதுனா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். இந்திய விடுதலைக்கு பின்னாடி தமிழ்நாடு அரசு இவரை தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞராக நியமித்து சிறப்பித்தாங்க. இவர் கவிஞர் மட்டுமல்லாமல் ரொம்ப முக்கியமாக சிறந்த எழுத்தாளராகவும் விடுதலை போராட்ட வீரராகவும் திகழ்ந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு நூல் மலைக்கல்லன் என்ற புகழ்பெற்ற நாவலையும் என் கதை என்ற சுயசரிதை நூலையும் இவர் எழுதியுள்ளார் என்று குறிப்பிடத்தக்க கூடுதலான தகவல். ரொம்ப முக்கியம், இந்த என் கதை அப்படிங்கிறதும் இந்த மலைக்கல்லன் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம், அதிக டைம் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் யார்? ஸோ ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், பகுத்தறிவு கவிராயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உடுமலை நாராயண கவி. அடுத்த ஆறாவது வினா, உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? உபகாரி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உபகாரி என்றால் வள்ளல் என்று பொருள். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. உடுமலை நாராயண கவி, அதாவது தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் திகழ்ந்தவர் உடுமலை நாராயண கவி. இவர் தன்னோட பாடல்கள் மூலமா சமுதாயத்தில் இருந்த மூட நம்பிக்கைகள், ஜாதியோட ஆதிக்கம் ஆகியவற்றிற்கு எதிராக பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பினாரு. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு பாமர மக்களிடமும் சமூக, அதாவது சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு சேர்த்ததால் இவர் பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்து உபகாரி அப்படின்னா வள்ளல்னு சொல்லி அர்த்தம். ஸோ அந்த உபகாரி என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிறருக்கு கைமாறு கருதாமல் வாரி வழங்கும் வள்ளல் என்று பொருள். ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிற பாடல் பகுதியில் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, புலவரின் சொல்லுக்கு தன் தலையையே கொடுக்க துணிந்த குமண வள்ளலையும் குறிக்க இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. ஸோ தமிழ் இலக்கியங்கள் இத்தகைய வள்ளல்களின் கொடைத்திறனை பெரிதும் வந்து போற்றுகிறது. ஏழாவது வினா, பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே மொழியின் எத்தனையாவது நிலை? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, முதல் நிலை. அடுத்து எட்டாவது வினா, மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பேச்சு மொழி. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. முதல் நிலை, அதாவது மனிதன் தனது கருத்துக்களை பிறருக்கு தெரிவிப்பதற்காக முதலில் கண்டுபிடிச்சது மொழி. வாயினால் பேசப்படுவதும் காதால கேட்கப்படுவதும் மொழியோட முதல் நிலை அல்லது
பேச்சு மொழி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இது மனிதனின் நேரடி உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் தொடர்புடையது அப்படிங்கிறதுனால மொழியின் மிக ஆதி வடிவமாக கருதப்படுது. அடுத்து பேச்சு மொழி. பேச்சு மொழியானது மக்களின் அன்றாட வாழ்வோடும் உணர்வுகளோடும் மிக நெருங்கிய தொடர்புடையது. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் மிக அதிகமாக இடம்பெறும். ஸோ ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. எழுத்து மொழியை காட்டிலும் பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் மிக அதிகமாக இடம்பெறும். காலத்திற்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ப விரைந்து மாற்றமடையும் தன்மை கொண்டது அப்படிங்கிறதுனால பேச்சு மொழியை மொழியின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லி இலக்கண அறிஞர்கள் குறிப்பிடுறாங்க. அடுத்து 9வதுனா, எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது வெளிப்படும். இந்த நூற்பா இடம்பெற்றுள்ள இலக்கண நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நன்னூல். அடுத்து 10வதுனா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படும் கவிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கவிஞர் வாணிதாசன். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. நன்னூல். ஸோ இந்த நூல் பார்த்தீங்கன்னா நன்னூல் யாரால் எழுதப்பட்டது? பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட புகழ்பெற்ற இலக்கண நூல் நன்னூல். ஒரு சொல்ல உச்சரிக்கும் போது அதனை எடுத்துரைக்கும் முறை, அதாவது எடுத்தல், தாழ்த்தி உச்சரித்தல் படுத்தல், நலிந்து உச்சரித்தல் நலிதல். ஸோ இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக பொறுத்துக்களை கேட்கலாம். ஆகியவற்றால் பொருளில் லேசான மாற்றம் ஏற்படும். இதனை இந்த நூற்பா விளக்குது. பேச்சு மொழியில் தொனி அல்லது உச்சரிப்பு மாறுபாடு எவ்வளவு முக்கியம் என்பதை இது காட்டுது. அடுத்து கவிஞர் வாணிதாசன் இயற்கையையும் அதன் எழிலையும் பாடுவதில் மிக சிறந்த வல்லவராக திகழ்ந்தவர் கவிஞர் வாணிதாசன். உலக புகழ்பெற்ற ஆங்கில இயற்கை கவிஞரான வேர்ட்ஸ்வொர்த் என்பவருடன் ஒப்பிட்டு இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு பாவேந்தர் பாரதிதாசன் பரம்பரையில் மிக முக்கியமான இடம் உண்டு. பிரெஞ்சு அரசு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் அப்படிங்கிற விருது வழங்கி சிறப்பிச்சாங்க. அடுத்து 11, கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? கவிஞர் வாணிதாசனின் இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு. 12வதுனா, சுரதாவின் காடு என்னும் பாடல் எந்த பாவகையை சேர்ந்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கிளிக்கண்ணி. எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. எத்திராசலு என்கின்ற அரங்கசாமி, அதாவது கவிஞர் வாணிதாசனோட இயற்பெயர் எத்திராசலு அரங்கசாமி. இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர்ல பிறந்தாரு. பாரதிதாசனிடம் நேரடியா தமிழ் பயின்ற மாணவர்களில் இவரும் ஒருத்தர். கவிஞரேறு, பாவலர் மணி போன்ற பல சிறப்பு பட்டங்களை ரொம்ப முக்கியமா அண்ணா மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகளிடமிருந்து பெற்றாரு. அடுத்து கிளிக்கண்ணி. கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசி பாடும் வகையில் அமைந்த பாட்டு வகைக்கு கிளிக்கண்ணி என்று பெயர். ஸோ ரொம்ப முக்கியமா சுரதா எழுதிய காடு என்னும் பாடல் இந்த வடிவத்திலேயே பாடப்பட்டுள்ளது. ஸோ நோட் பண்ணிக்காங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். எளிமையான சொற்களை கொண்டு சந்த இணையத்துடன் பாடுவதற்கு ஏற்ற இத்தகைய நாட்டுப்புற பாடல் வடிவங்கள் தமிழ் இலக்கியத்தில் தொன்று தொட்டு வழக்கில் உள்ளன. 13, காட்டினுடைய வளத்தை குறிக்கும் குறியீடாக பயன்படுத்தப்படும் விலங்கு எது? ஆன்சர் ஆப்ஷன்ஸ் ஆ, புலி. அடுத்து 14வதுனா, இந்தியாவின் மணமகன், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஜாதவ் பயங். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. காட்டினோட பலத்தை குறியீடு புலி. அதாவது வன விலங்கு ஆர்வலர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்களின் கூற்றுப்படி புலி ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் முதன்மையான குறியீடு. புலி வாழும் காடு செழிப்பாகவும் சமநிலையான உணவு சங்கிலியை கொண்டதாகவும் கருதப்படுகிறது. மேலும் புலி தான் வேட்டையாடிய உணவை உண்ட பின்பு தேவையின்றி வேறு எந்த விலங்கையும் வேட்டையாடாது அப்படிங்கிற ஒரு தனித்துவமான விலங்கு. அடுத்து ஜாதவ் பயங். இவர் அஸ்ஸாம் மாநிலத்தின் ஜோர்காட் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ஜாதவ் பயங் இவர் பிரம்மபுத்திரா ஆற்றின் நடுவில் இருந்த ஒரு பெரும் மணல் திட்டில் ரொம்ப முக்கியமா 30 ஆண்டுகளுக்கு மேலா தனி மனிதரா உழைத்து ஒரு அடர்ந்த காட்டையை உருவாக்கினார். இவருடைய இந்த அரிய சாதனைக்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், யார் இந்த பட்டத்தை கொடுத்தது? ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இவருக்கு இந்தியாவின் மணமகன், ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வழங்குறாங்க. 15, ஜாதவ் பயங் அவர்களுக்கு இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி சிறப்பித்த ஆண்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, 2015. 16வதுனா, நெஞ்சில் உறவமின்றி நேர்மை திறமமின்றி என்று தொடங்கும் சுதந்திர போராட்ட பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சி சுப்பிரமணிய பாரதியார். 2015 ஜாதவ் பயங்கின் காடு அழிப்புக்கு எதிராக
சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சேவையை பாராட்டி இந்திய அரசு 2015ஆம் ஆண்டின் நாட்டோட உயரிய விருதுகள் ஒன்றான பத்மஸ்ரீ விருதை வழங்குது. ஸோ அதற்கு முன்னாடி 2012ஆம் ஆண்டு கவுகாத்தி பல்கலைக்கழகம், ஸோ ரொம்ப முக்கியம், கவுகாத்தி பல்கலைக்கழகம் இவருக்கு மதிப்புறு முனைவர், ஸோ டாக்டரேட் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. தற்போதும் இந்த காடு இவருடைய பெயரிலேயே அழைக்கப்பட்டு வருது. அடுத்து 16வதுனா சி. சுப்பிரமணிய பாரதியார். அதாவது உரைநடை பகுதியில் தேசபக்தர் முத்துராமலிங்க தேவர் பாடத்தில் இந்த பாடல் வரின்னு மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அதாவது மக்களிடம் சுதந்திர தாகத்தையும் வீரத்தையும் தூண்டுவதற்காக பாரதியார் இந்த பாடலை பாடியிருப்பார். அதாவது முத்துராமலிங்க தேவர் மேடைகளில் உரையாற்ற தொடங்கும் போது பாரதியாரின் இத்தகைய உணர்ச்சிமிக்க பாடல்களை பாடியே தன்னோட பேச்சை ஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது நெஞ்சில் உரமமின்றி நேர்மை திறமமின்றி என்று தொடங்கக்கூடிய இந்த பாடலை. அடுத்தது 17. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் இ. திரு கல்யாண சுந்தரனார். 18வதுனா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதலில் அரசியல் மேடை உரையாற்றிய இடம் எது? பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதல்ல அரசியல் மேடையில் உரையாற்றிய இடம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. சாயல்குடி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. திருவிகா முத்துராமலிங்க தேவரின் சுயநலமற்ற பொது வாழ்வையும் தூய்மையான தேச பற்றையும் பாராட்டி தமிழறிஞர் திருவிகா அவர்கள் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு அழைச்சிருப்பாரு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதிக இடையும் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. தேவர் அவர்கள், அதாவது முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஆன்மீகத்தையும் தேச பற்றையும், ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியம், எந்த இரு கண்களா கொண்டு வாழ்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தையும் தேச பற்றையும் இரு கண்களா கொண்டு வாழ்ந்தார். இவருடைய அரசியல் மற்றும் சமூக பணிகளை பாராட்டும் விதமாகவே இந்த பெயர் அமைஞ்சது. அடுத்து சாயல்குடி. முத்துராமலிங்க தேவர் அவர்கள் முதல்ல அரசியல் மேடையில் உரையாற்றிய இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாயல்குடி அப்படிங்கிற ஊர். அங்கு விவேகானந்தரின் தூதரை மற்றும் அவரோட பெருமைகளை பற்றி அவர் தொடர்ந்து 3 மணி நேரம் ஆற்றிய சொற்பொழிவு அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்குவாங்க. இக்கூட்டத்தில் பங்கெடுத்த காமராஜர் அந்த முத்துராமலிங்க தேவரோட பேச்சாற்றலை அன்றே பெரிதும் பாராட்டினார். அதில் காமராஜர் பங்கெடுத்திருப்பார். 19. முத்துராமலிங்க தேவர் நடத்தி வந்த வார இதழின் பெயர் என்ன? முத்துராமலிங்க தேவர் நடத்தி வந்த வார இதழின் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. நேதாஜி. 20வதுனா கப்பலோட்டி தமிழன் வ.உ. சிதம்பரனாருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்த ஆங்கிலேய நீதிபதி யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ஃபின்கே. நீதிபதி ஃபின்கே. எக்ஸ்பிளேஷன் பாருங்க. 19. ஸோ நேதாஜி பொறுத்த வரைக்கும் முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஸோ முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜியின் கொள்கைகளை பரப்புவதற்காகவும் தேச விடுதலைக்காகவும் அவர் நேதாஜி என்ற பெயரிலேயே ஒரு வார இதழை ஸ்டார்ட் பண்றாரு. 1939ஆம் ஆண்டு நேதாஜி மதுரைக்கு வருகை தந்ததற்கும் தேவரே முக்கியமான காரணம். அடுத்து 20வதுனா பின்கே. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கத்தை தொடங்கி கப்பல் ஓட்டியதற்கு வ.உ. சிதம்பரனார் மீது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த ஆங்கில நீதிபதி தான் ஃபின்கே. ஸோ இவருக்கு வ.உ.சிக்கு இரட்டை ஆயுள் தண்டனையா 40 வருஷம் சிறை தண்டனை விதிக்கிறாரு. இந்த தீர்ப்பு அந்த காலத்தில் பெரும் பரபரப்பையும் மக்கள் மத்தியில் கொந்தளிப்பையும் ஏற்படுத்துது. ஸோ தேர்வில் கேட்கப்பட்ட ரொம்ப முக்கியமான வினா. அடுத்த கொஸ்டின், சொல்லின் செல்வர் என்று பாராட்டப்படுபவர் யார்? ரொம்ப முக்கியமான வினா, அதிக டைம் தேர்வில் கேட்கப்பட்ட வினா. சொல்லின் செல்வர் என்று பாராட்டப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. ராபி சேதுபிள்ளை. அடுத்து 22வது வினா, இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல். ஸோ ரிப்பீட்டட் எக்ஸாம் கொஸ்டின், ரொம்ப முக்கியம். ஆன்சர் ஆப்ஷன் ஆ. தமிழ் இன்பம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. 21. ராபி சேதுபிள்ளை சொல்லின் செல்வர். அதாவது தமிழ் அறிஞரும் சிறந்த எழுத்தாளருமான ராபி சேதுபிள்ளை தனது அடுக்குமொழி உரைநடையாலும் மேடை பேச்சாலும் கவரப்பட்டதால் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். ஸோ குறிப்பா ராமாயணத்துல அனுமன் சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்படுவார். அதே மாதிரி நவீன உரைநடையை பொறுத்த வரைக்கும் ராபி சேதுபிள்ளை இந்த பெயரை பெறுவார். இவர் செய்யுளுக்கே உரிய எதுகை மோனைகளை உரைநடைக்குள் கொண்டு வந்த பெருமைக்குரியவர். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். அடுத்து தமிழ் இன்பம். ராபி சேதுபிள்ளை எழுதின அந்த தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை தொகுப்பு நூலானது இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சாகித்ய அகாடமி விருதை பெற்ற முதல் நூல் அப்படிங்கிற பெருமைக்குரியது. அப்படிங்கிற இந்த நூல் தமிழின் பல்வேறு சுவைகளையும் இலக்கிய நயங்களையும் எளிய உரைநடையில் எடுத்துரைக்கக்கூடிய ஒரு உன்னத படைப்பு. அடுத்தது 23. தமிழ் இலக்கணத்துல வழக்கு என்பது எத்தனை வகைப்படும்? வழக்கு அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ. 2 வழக்கு.
அடுத்து 24வது வினா, இறந்தார் என்ற சொல்லை மங்களமாக குறிக்க பயன்படும் தகுதி வழக்கு சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, துஞ்சினார் அல்லது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. மொத்தமா 2 வழக்கு இருக்கும். ஸோ அதில் நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளை வழங்கினார்களோ அந்த சொற்களை அவ்வாறே வழங்குறது தான் வழக்கு. ஸோ வழக்குக்கான அர்த்தம். இந்த வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி 2 வகைப்படும். இலக்கண நெறி மாறாமல் இயல்பாக பேசுவது இயல்பு வழக்கு என்றும், பிறரிடம் கூறத்தகாத சொற்களை தகுதியான ஒரு வேறு சொல்லால மாத்தி பேசுறது, ஒரு தகுதியா இருக்கக்கூடிய, அதாவது கூற முடியாத அந்த சொல்ல ஒரு தகுதியான சொல்லா மாத்தி பேசுறத தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது துஞ்சினார் இயற்கை எய்தினார்க்கான அர்த்தம் பாருங்க. ஒரு நபர் இறந்து விட்டார் என்பதை நேரடியாக கூறுவது மங்களமற்றதாக கருதப்படும். எனவே நம் முன்னோர் அதனை மங்களமான ஒரு வேறொரு சொல்ல மாற்றி இயற்கை எய்தினார் அல்லது துஞ்சினார் என்று குறிப்பிடுகின்றனர். இது தகுதி வழக்கின் 3 பிரிவுகள்ல ஒன்றா மங்களம் அப்படிங்கிற பிரிவின் கீழே இடம்பெறும். அடுத்து 25, பந்தல் என்பது பந்தர் என மாறினாலும் பொருள் தராது. இது எவ்வகை போலி? ஆன்சர் ஆப்ஷன் இ, கடைப்போலி. அடுத்து 26வது வினா, கலங்கரை விளக்கம் பாடலில் வரும் மதலை என்னும் சொல்லின் பொருள் யாது? கலங்கரை விளக்கம் பாடலில் வரக்கூடிய மதலை அப்படிங்கிற சொல்லோட பொருள். மதலைன்னா தூண் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கடைப்போலி, அதாவது ஒரு சொல்லின் இறுதி எழுத்து மாறினாலும் அந்த சொல்லோட பொருள் மாறாமல் இருக்கிறதா கடைப்போலி அப்படின்னு சொல்லி பேரு. அதாவது பந்தல் என்ற சொல்லின் இறுதி எழுத்துல இல் என்பது மாறி பந்தர் என்று வந்தாலும் பந்தல் என்ற பொருளை தரும். அதே போல அகம் அப்படிங்கிறது அகர் என மாறுவதும் கடைப்போலிக்கு சிறந்த உதாரணம். அடுத்து 26, தூண். மதலைனா தூண் சொல்லி அர்த்தம். இது கடியலூர் உருத்திரங்கண்ணனாரின் அந்த கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற கவிதையில மதலை என்ற சொல் பயின்று வந்திருக்கும். அந்த மதலை என்ற சொல்லின் நேரடி பொருள் தான் தூண் அப்படின்னு சொல்லி பொருள். கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கி நிற்கும் ஒரு பெரும் தூண் போல காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லி கவிஞர் சொல்றார். 27, வேயா மாடம் என்பது எதனை உணர்த்துகிறது? வேயா மாடம் என்பது எதனை உணர்த்துகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சாந்தினால் பூசப்பட்டது. அடுத்தது 28, கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை அறிய வழிகாட்டுவது எது? ஸோ பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கலங்கரை விளக்கம். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. வேயாமாடம், அதாவது சாந்தினால் பூசப்பட்டது. அதாவது வேயாமாடம் அப்படிங்கிறது வைக்கோல் புல் போன்றவற்றால் வேயப்படாமல் சிமெண்ட் அல்லது சாந்து, சுண்ணாம்பு சாந்து கொண்டு வலுவாக பூசப்பட்ட மாடத்தை குறிக்கும். இத்தகைய மாடங்கள் பழங்காலத்துல மிக உறுதியான கட்டடக்கலைக்கு சான்றாக திகழ்கின்றன. கலங்கரை விளக்கத்தின் மேல் தளம் இவ்வாறு கட்டப்பட்டிருந்ததை இந்த பாடல் விளக்குது. அடுத்து 28வது ஆன்சர், கலங்கரை விளக்கம். களம் என்றால் கப்பல். ஸோ இதுதான் அந்த கொஸ்டினே வச்சிருக்கோம். களம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கப்பல். கரைதல் என்றால் அழைத்தல் என்று பொருள். ஸோ தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. அதாவது கப்பலை அழைக்கும் விளக்கு என்பதே கலங்கரை விளக்கமாகும். இரவு நேரத்தில் கடலில் பயணம் செய்யும் கப்பல்களுக்கு தங்களின் திசை அறியவும் துறைமுகம் இடத்தை அந்த இருக்கக்கூடிய அந்த இடத்தை நோக்கி வரவும் இது வழிகாட்டியா செயல்பட்டது. 29, தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடிய ஒன்று என்ன? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தக்கூடியது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தோணி. அடுத்து 30வது, பழங்காலத்தில் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுறாங்க? பழங்காலத்துல கப்பல் கட்டக்கூடிய கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, கம்மியர். ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. தோணி, அதாவது பழங்கால தமிழர்கள் தாங்கள் கடக்க வேண்டிய அந்த நீர்நிலைகளின் அளவுக்கு ஏற்ப போக்குவரத்து சாதனங்களை உருவாக்குனாங்க. அதில் ஆறு, குளம் போன்ற சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்காக ஸோ ரிப்பீட்டடாக தேர்வில் கேட்கப்பட்டது தோணி, ஓடம், படகு, மிதவை, தெப்பம். ஸோ இது எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுவே பெரிய களங்களை கடக்கிறதுக்காக களம், நாவாய், கப்பல் போன்ற கடலில் நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடிய பெரிய களங்களையும் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்கும் வித்தியாசம் கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 30வதுனா கம்மியர், அதாவது பழங்காலத்துல கப்பலை கட்டக்கூடிய அந்த தொழிலில் ஈடுபட்ட கைவினைஞர்களை கப்பல் கம்மியர் அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இதனை புகழ்பெற்ற தமிழ் காப்பியமான மணிமேகலையில் வரக்கூடிய, ரொம்ப முக்கியம், எந்த நூல்? மணிமேகலை. வரும் களஞ்சை கம்மியர் வருகன உய் என்ற வரியின் மூலம் நாம் அறிய முடிகிறது. இவர்களின் கப்பல் கட்டும் தொழில்நுட்பம் உலகத்தரம் வாய்ந்ததாக இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த நூலில் சொல்லியிருக்காங்க. அது 31, தமிழர் கட்டிய கப்பல்களை 30 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டியதில்லை என்று பாராட்டிய ஆங்கிலேயர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் ஆ வாக்கர். அடுத்து 32 பாய்மர கப்பல்களில் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது மரப்பிசின் கொண்டு இணைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய நூல் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஆ பரிபாடல். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ரொம்ப 2 கொஸ்டினுமே ரொம்ப முக்கியமான வினா. அதாவது வாக்கர் ஆங்கிலேய அறிஞரான வாக்கர் தமிழர்களின் கப்பல் கட்டும் திறனை ஆராய்ஞ்சு வியந்து பாராட்டுறாரு. ஆங்கிலேயர்கள் தங்களோட இரும்பு கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் பழுது பார்க்கணும். ஆனா தமிழர்கள் மரத்தினால கட்டிய அந்த கப்பல்களை 30 வருஷம் ஆனாலும் பழுது பார்க்க தேவையில்லைன்னு சொல்லி பாராட்டியிருப்பாரு. அடுத்த பரிபாடல் பழந்தமிழர்களின் கடல் வணிக சிறப்பை கூறும்போது பாய்மர கப்பல்களின் பயன்பாடு விவரிக்கப்படுது. பாய்மர கப்பல்களில் உள்ள பாய், கயிறு போன்றவற்றில் ஏதேனும் கிழிசலோ பழுதோ ஏற்பட்டா அதனை மரத்திலிருந்து எடுக்கப்படும் ஒரு வகை பிசின் கொண்டு ஒட்டினாங்க என்ற செய்தி 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பரிபாடல்ல இந்த செய்தி கூறியிருக்காங்க. 33 அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் யார்? அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன். ஆன்சர் ஆப்ஷன் ஆ ஜூல்ஸ் வெர்ன். அடுத்து 34 நன்னூலின்படி ஓரெழுத்து ஒரு மொழியில் உள்ள நெட்டெழுத்துகளின் எண்ணிக்கை எவ்வளவு? நெட்டெழுத்து நன்னூலின் அடிப்படையில் நெட்டெழுத்து எவ்வளவு? ஆன்சர் ஆப்ஷன் ஆ மொத்தமா 40 எழுத்து இருக்கும். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஜூல்ஸ் வெர்ன் அதாவது பிரான்ஸ் நாட்டை இவர் சேர்ந்திருப்பாரு. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இவர் புகழ்பெற்ற எழுத்தாளரான இவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல நிகழ்வதற்கு முன்பே அவற்றை அடிப்படையாக கொண்டு கற்பனை கதைகள் எழுதினார். எனவே இவர் அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் சொல்லி போற்றப்படுறாரு. இவர் எழுதிய நூல், இவர் எழுதிய பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், 80 நாளில் உலகத்தை சுற்றி அப்படிங்கிற நூல்கள் உலக புகழ் பெற்றது. அடுத்து 40 நெட்டெழுத்துக்கள். அதாவது பவனந்தி முனிவர் நன்னூல் எழுதிய அந்த பவனந்தி முனிவர் இலக்கணப்படி தமிழ்ல மொத்தம் 42 ஓரெழுத்து உருமொழி இருக்கு. மொத்தமா 42 ஓரெழுத்து மொழி. இதுல அந்த 2 எழுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நோ, து ஆகிய இந்த 2 எழுத்து மட்டுமே குறில் எழுத்துகள். மீதி இருக்கக்கூடிய 40 எழுத்து நடில் எழுத்து தான். நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரிங்களா? போட்டித் தேர்வுகள்ல மொத்த எழுத்துக்கள் மற்றும் நெட்டெழுத்துகளோட எண்ணிக்கையை தொடர்ந்து எப்பவுமே தேர்வுல வரும். அடுத்து 35 பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும்? மொத்தமா 6 வகைப்படும். அடுத்து 36 இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? இயேசு காவியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஆ கண்ணதாசன். எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அதாவது பகுபத உறுப்புகள் மொத்தமா 6. அதாவது ஒரு சொல்ல பகுக்க பிரிக்கக்கூடிய, அதாவது பிரிக்கிறதுக்காகவும் பிரித்தால் பொருள் தருவதாகவும் அமைந்தால் அது பகுபதம் எனப்படும். இந்த தமிழ் பகுபதத்தின் உறுப்புகள் மொத்தமா 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை மற்றும் விகாரம். அந்த பகுதிக்கான அர்த்தம் முதல்ல நிற்கிறது, விகுதிக்கான அர்த்தம் இறுதியில் நிற்கிறது. இடைநிலை அப்படிங்கிறது காலம் காட்டுவது, சந்தி அப்படின்னா பகுதியையும் இடைநிலையும் இணைக்கிறது, சாரியை மற்றும் விகாரம். இது எல்லாமே. அடுத்து கண்ணதாசன். கவியரது கண்ணதாசன் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அன்பு மற்றும் கருணை கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டு இயேசு காவியம் என்ற நூலை செய்யுள் வடிவில் ஏற்றார். இந்த நூல் கவிஞரின் இறுதி படைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. சாந்தியும் சமாதானமும் உலகத்திற்கு தேவை என்பதை இந்த நூல் வலியுறுத்துகிறது. 37 கண்ணியமிகு காயிதே மில்லத் என்ற அரபு சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் ஆப்ஷன் ஆ சமுதாய வழிகாட்டி. 38 எழுத்தாளர் பாவண்ணன் கன்னட மொழியிலிருந்து தமிழில் மொழிபெயர்த்த புகழ்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் யானை சவாரி. இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கண்ணியமிகு காயிதே மில்லத் சமுதாய வழிகாட்டி, அதாவது முகமது இஸ்மாயில் அவர்களின் தூய்மையான அரசியல் தொண்டை கண்டு மக்கள் அவரை போற்றினார்கள். காயிதே மில்லத் அப்படிங்கிறது ஒரு அரபு சொல்லு. இதற்கான அர்த்தம் சமுதாய வழிகாட்டி, ரீடர் ஆஃப் த கம்யூனிட்டி என்று பொருள். இவர் இந்திய நாடாளுமன்றத்திலும் அரசியல் நிர்ணய சபையிலும் உறுப்பினராக இருந்து சிறந்த பணியாற்றியவர். அடுத்து 38 யானை சவாரி. தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி எழுத்தாளர்கள் ஒருவர் பாவண்ணன். இவர் கன்னட மொழியில் இருக்கக்கூடிய மிக சிறந்த இலக்கிய படைப்புகளில் தமிழில் மொழிபெயர்ப்பாரு. இவருடைய புகழ்பெற்ற மொழிபெயர்ப்பான யானை சவாரி அப்படிங்கிற நூல் சிறுவர் இலக்கிய உலகிலும் பொது வாசிப்பிலும் நல்ல வரவேற்பை பெற்ற ஒரு நூல். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் யானை சவாரி. அடுத்தது 39 அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சும் பிழையை செய்ய அஞ்சுவான் என்று பாடியவர் யார்? அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சும் பிழையை செய்ய அஞ்சுவான். ஆன்சர் ஆப்ஷன் ஆ கவிஞர் முடியரசன். 40வது வினா
உவமேயத்தையும் உவமானத்தையும் வேறுபடுத்தாமல் இரண்டும் ஒன்றே என்று காட்டுவது எவ்வகை அணி? ஆன்சர் ஆப்ஷன் ஆ, உருவக அணி. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. கவிஞர் முடியரசன், அதாவது பாரதிதாசனின் பரம்பரையை சேர்ந்த கவிஞர் முடியரசன் மனிதனின் அஞ்சாமை மற்றும் அறநெறி பண்புகளை பற்றி பாடும்போது இந்த கருத்தை குறிப்பிட்டிருப்பாரு. ஒருவன் எதற்கும் அஞ்சாத வீரனாக இருக்கலாம், ஆனால் சான்றோர்கள் படிக்கும் தீய செயல்களை செய்வதற்கு அவன் கண்டிப்பாக அஞ்ச வேண்டும் என்பதே இதன் பொருள். இவர் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. ஸோ அடுத்து 40வதுனா உருவகணி. கவிதையில் உவமையாக்கப்படும் பொருளும், அதாவது உவமானம். உவமைக்கப்படக்கூடிய பொருள் தான் உவமேயம். இரண்டும் வேறல்ல. ஸோ இரண்டும் ஒன்றே அப்படின்னு சொல்லி தோன்றும்படி பாடுறது உருவகணியாகும். உவமை அணியில் போல போன்ற உவம உருவுகள் வெளிப்படையா வரும். ஆனா உருவகணியில அவை மறைஞ்சி பொருள் முன்னும் உவமை பின்னுமா வரும். ஸோ அதாவது தமிழ் முகமதி அப்படிங்கிற பேர்ல இடம்பெறும்.